யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர். இந்த காலங்கள் அவர் உயிர் தெழுந்த காலங்களை குறித்து சிந்திக்கிற ஒரு காலங்கள். இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த இயேசு இல்லாதபடி ஒருவரும் பரலோகம் போக முடியாகவே என் அன்பானவர்களே, உங்களுடைய பக்கத்து வீடு, எதிர் வீடு, அண்டை வீட்டார் எல்லாருக்கும் இந்த இயேசு நன்மை சொல்லுங்கள். என் அன்பானவர்களே, ஒரு மனிதன் கூட கெட்டு போக வேண்டும் என்பது ஆண்டுடைய சித்தம் அல்ல. அன்புக்குரியவர்களே, ஒன்றை கவனியுங்கள். இந்த பூமியில் எல்லாமே ஒளிந்து போய்விடும். வீடு, வாசல், பக்தி எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். நம்ம சம்பாதித்திருக்கிற எல்லா ஆஸ்திகளும் ஒளிஞ்சு போயிடும். ஆனால் என் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஒரு காலமும் ஒளிந்து போகாது. ஆகவே தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை முக்கியப்படுத்தி இன்றைக்கு வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இரண்டாவது பாருங்க, நமக்குள்ளாக இருக்கிற ஆத்மா இதுவும் ஒளிந்து போகாது. ஆகவே என் அன்பானவர்களே, இந்த பூமியில் இருக்கிற காலங்களில் இந்த ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இந்த வேத வசனங்களை வாசித்து பொல்லாத சாத்தானை நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள வைத்துக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இருதயத்துக்குள்ளாக எப்பொழுதுமே கெட்ட எண்ணங்களும் நல்ல எண்ணங்களும் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும். அது குறித்து ஒரு தேவனுடைய மனிதன் சொல்லும்போது, உன் தலைக்கு மேலே பறவை பறந்து போகிறத உன்னையால் தடுக்க முடியாது. ஆனால் அதே பறவை உன் கழுத்து மேலே உன் தலை மேலே வந்து உட்கார்ந்து கூடு கட்டி முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பிரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணங்கள் வரும்போதே அதை உதறி தள்ளிவிடு என்று சொல்லுகிறார். பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு ஆழ்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை அனுபவிக்கிறது உண்மை என்றால், நாம் ஒவ்வொருவரும் பாவத்தை எதிர்த்து ஓட வேண்டும். சென்ட் அகஸ்டின் என்பவர் ஒரு பரிசுத்தவான். அவர் தன்னுடைய 36 வயசில் அவருக்கு 42 குழந்தைகள். துன்மார்க்கத்தின் எல்கைக்கே அவர் சென்று விட்டார். பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்களே, அப்படி துன்மார்க்கத்தின் எல்லைக்கு சென்றிருந்த அவர், அவங்க அம்மா ரட்சிக்கப்படணும், அவர் எப்படியாவது மனம் திரும்பணும், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவர் மூலமாக மக்கள் கோடி கோடியாக மனம் திரும்பணும்னு சொல்லி மிகவும் கண்ணீரோடு அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா. என் அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் அந்த அம்மா சமைக்கும்போது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில் தோட்டத்தில் இருந்த அந்த அகஸ்டினுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அகஸ்டின் ஒரு சத்தம் கேட்குது. என் அன்பானவர்களே, உடனே அம்மா தான் கூட்டிருப்பாங்களோன்னு சொல்லி ஓடி வர்றார். அம்மா கிச்சனில் முழங்காலன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே சமைச்சிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அவர் திரும்பி போயிடுறாரு. மறுபடியும் அகஸ்டின் ரோமர் 13:13 வாசின்ற ஒரு சத்தம் கேட்குது. உடனே வீட்டுக்குள்ளே ஓடி வர, அம்மா என்னை கூப்பிட்டீங்களா? அது என்னம்மா? ரோமர் 13:13 சொல்லி அங்கே எழுதியிருக்கு, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாதபடி பகலில் நடக்கிறவர்களைப் போல வெளிச்சத்தில் நடந்து கொள் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது. அருமையானவர்களை, இதை வாசித்த உடனே அந்த அகஸ்டின் தன்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். ஒரு புது மனிதனாக மாறி எல்லா பழைய வாழ்க்கையை விட்டு விடுகிறார். பாருங்கள், ஒரு முறை ரோமாபுரி வீதியில் அவர் நடந்து போய் கொண்டிருக்கும்போது ஏற்கனவே பழகின ஒரு கேள் வந்து, அகஸ்டின் இனி உனக்கு தெரியலையான்னு சொல்லி கூடும்போது இந்த சத்தத்தை கேட்ட உடனே அகஸ்டின் அந்த கூட்டத்துக்குள்ளே வேகமாக ஓடி ஒழிச்சுக்கிட்டாராம். பார்த்தியா, அவளை மீட் பண்ணாலே ஒருவேளை என்னுடைய பரிசுத்தம் குறைஞ்சி போயிடும், நான் விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்மள எத்தனை பேர் பாவத்தை எதிர்த்து நிற்கிறோன்னு சொல்லி யோசித்து பாருங்க. மார்க் 8வது அதிகாரம் 36-37 எழுதியிருக்கிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் என்றால் அவனுக்கு என்ன லாபம்னு சொல்லி எழுதியிருக்க. பார்த்துங்க என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொள்ளலாம், நம்முடைய சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்திடக்கூடாது. ஆகவே ஆத்மா அறிவு இல்லாமல் இருக்கிறது நல்லது அல்ல அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த பூமியில் இருக்கிற காலங்களை யோசித்துக்குங்க. உங்கள் ஆத்மா எங்கே போகுது, உங்களுடைய காலங்களை எங்கே கழிக்க போகிறீங்க அப்படிங்கிற யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, எனக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு நான் கண்ணை மூடினாலும் என்னுடைய ஆத்மா தேவனோடு கூட இளைப்பாற போகிறது என்று சில நல்லா தெரியும். பார்த்தேன். அதனால தான் இந்த இளைப்பாறுகிற இடத்திற்கு ஒவ்வொரு மனிதனும் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி இந்த ஊழியத்தை செய்கிறோம். மிஷினரிகளை அனுப்பி இந்திய தேசத்துக்குள்ளாக நற்செய்தி அறிவிக்கிறோம். உடைந்து கிடக்கிற குடும்பங்களுக்கு ஆறுதலின் செய்தியை சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறோம். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த மாபெரும் பணியில் உங்களுடைய பங்களிப்பு என்னன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். ஏன்னா இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் அன்பானவர்களே,
கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன செய்கிறோமோ அது மாத்திரம்தான் நிலைச்சு நிற்கும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இந்த பூமியில் உயிரோடு கூட இருக்கும்போது இந்த உயிர் தெழுந்த ஆண்டவரை நாம் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த உயிர் தெழுந்த ஆண்டவருக்காக வாழ்கிறதோடு கூட ஒரு மாடல் சொசைட்டியை நாம் உருவாக்க வேண்டும். இதை குறித்து கொலோசையர் 3வது அதிகாரம் முதல் 2 வசனத்தில் சொல்லும்போது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளையே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இனி பாவம் செய்யக்கூடாது, இனி நீதி தான் செய்யணும், இனி பரிசுத்தமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல முறை நம்ம யோசித்து தீர்மானங்கள் எடுத்து விழுந்து போகிறோம். என் அன்புக்குரியவர்களை, வலுவாதபடி காக்க வல்லமையுள்ள ஆண்டவரை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். கீழ்த்தரமான எண்ணங்களில் இருந்து வெளியே வாருங்கள். ஹென்றி மார்ட்டின் என்ற ஒரு பைபிள் கமாண்டர் சொல்றாரு, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பாவத்துக்கு செத்தவர்கள், நீதிக்காக இந்த பூமியில வாழுகிறவர்கள். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதை குறித்து உங்களுடைய கேள்வி என்னங்கிற யோசித்து பாருங்க. என் வாழ்க்கையில் பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக ஒழித்திருக்கிறேனா, பாவத்துக்கு நான் செத்து இருக்கிறேனா அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. அது மாத்திரமல்ல, கடவுளுடைய வார்த்தையை தினம் தினம் வாசிப்பதனால ஆண்டவரே உம்மை போல என்னையும் மாற்றும் என்று சொல்லி இந்த வசனத்தின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வாதாரம் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள். 3வதாக மார்ட்டின் அந்த ஹென்றி மேத்யூ சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அருமையானவர்களே, விசுவாசத்தில் பலவீனமானவர்கள் உண்டு. நம்முடைய வீட்லேயும் சரி, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சரி, எதிர் வீடு அந்த வீட்டுக்காரங்களும் சரி, ஒரு சிலர் விசுவாசத்தில் சற்று பலவீனமாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை திடப்படுத்தி ஊன்ற கட்டி நாம் எல்லாரும் ஒன்றானவர்கள் என்பதை நாம் காண்பிக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி ஒருவருடைய காரியங்களை ஒருவர் தாங்குங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 4வதாக இந்த ஹென்றி மார்ட்டின் சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவரை இவர்கள் கண்டுகொள்வதனால தினம் தினம் உலகத்தில் வரக்கூடிய இச்சைகள் இருக்குல்ல, நம்ம சரீரத்தில் வரக்கூடிய கேவலமான எண்ணங்கள், இதை சிலுவையிலே ஆணி அடித்துவிட்டு பரலோக வாசிகளாக வாழ்வதற்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கையை உங்களால் உருவாக்க முடியுமா? புதிய சமுதாயத்தை உருவாக்க முடியுமான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். இன்றைக்கி திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். உலகம் எங்கிலே நடக்கிற ஊழியங்களை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். குறிப்பாக மிஷினரி ஊழியங்களை செய்கிறார்கள். ஆத்மா எப்படியாவது பரலோகம் போகணும், நரகம் போகக்கூடாது அப்படிங்கிற காரியத்துக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுகிறவர்கள். எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன்மலை என்கிற கிராமம், இந்த பகுதிகளிலேயும் அநேகர் ஆத்ம ஆதாயத்துக்காக திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிறவர்கள் எனக்கு தெரியும். என் அன்புக்குரிய இப்படி ஜெபம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் உலக அளவில் இன்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். இப்படி திருநெல்வேலியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இப்படி நிற்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் முதலாக பேப்டிசம் எடுத்தவர் கோகிலா பேன் என்ற ஒரு அம்மா தன்னுடைய பெயரை குளோரிண்டா என்று மாற்றிக்கொண்டார்கள். அருமையானவர்களே, ஒரு பிராமண குலத்தை சார்ந்தவர்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய கணவர் மரித்து போனதுனால அவருடைய கணவருடைய சரீரத்தை எரிக்கும் போது இவரை எரிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான அலங்காரத்தோடு அந்த சீதையில ஏற்றுகிற நேரத்தில் டேவிட் என்ற ஒரு மிஷினரி, ஒரு 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 ஆங்கிலிக்கன் சோல்ஜர் இந்த அம்மாவை காப்பாற்றி விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து ஆண்டவருக்காக வாழும்படி எழுப்பினார்கள். இன்றைக்கும் பாளையங்கோட்டையில் குளோரிண்டா ஹால் என்று ஒரு பெரிய அமைதியான இடம் இருக்கிறது. பெரிய பெரிய சபைகள் அங்கே இருக்கிறது. இதற்கு வித்திட்டவர்கள் குளோரிண்டா என்ற அந்த அருமையான தாயார். என் அன்புக்குரியவர்களே, ஒரு புதிய சமுதாயமாக திரள் கூட்ட மக்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். இன்றைக்கும் ஐரோப்பாவில் அனைத்து மக்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். 6ஆம் நூற்றாண்டில் உலகம் எங்கிலேயும் இஸ்லாம் ஒரு வன்முறை கலவரத்தின் மூலம் வேகமாக பரவி கொண்டிருந்தது. கிறிஸ்தவ விசுவாசம் மறுதளிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, பல தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் ஐரோப்பாவில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா எந்த இஸ்லாமியர்களும் நுழைய முடியவில்லை. ஐரோப்பியர்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக நின்றார்கள். இதற்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே பவுலும் சீலாவும் தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது அங்கே லீதியால் என்ற ஒரு மகள், ஒரு பெரிய ஜவுளி வியாபாரி, இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கை அந்த மகள் ஒப்பு கொடுத்துடைய விளைவு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இருந்த மிஷினரிகளாகிய சவுலும்
அந்த பவுலும் பர்னபாவும் ஆண்டோடைய வசனத்தை சொல்வதற்கு இந்த அம்மா சொன்னாங்க, வாங்க எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருந்து இந்த நற்செய்தி ஊழியங்களை உலகெங்கிலையும் செய்கிறதுக்கு நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொல்லி அந்த அம்மா தைரியமாக தங்களுடைய வீடுகளை கொடுத்தார்கள். என் அன்புக்குரியவர்கள், அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் இப்படி சுவிசேஷத்துக்கு தங்களுடைய வீடுகளை கொடுக்கிறவர்கள், சுவிசேஷத்துக்கு ஆதரவாக இருக்கிறவர்களை அரெஸ்ட் பண்ணுறதும், அவங்கள மிரட்டுறதும், அடிக்கிறதும், நொறுக்கிறதும் நிறைய காரியங்களை செய்தார்கள். என்றாலும் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, லீதியால் என்ன பாடுகள் வந்தாலும் சரி இயேசுவுக்காக நான் சகிக்கிறதுக்கு ஆயத்தம் என்று சொல்லி இன்றைக்கும் ஐரோப்பாவில் ஒரு பெரிய புதிய மார்க்கத்தை உருவாக்கி விட்டார்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களை சுற்றிலும் இன்னும் எத்தனை கிராமங்களில் சபைகள் இல்லை, உங்கள் அண்டையை விட்டார் இன்னும் எவ்வளோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள், உங்கள் சொந்த குடும்பத்து பிள்ளைகள் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார் என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நடைபெறுகிற மிஷனரி ஊழியத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு என்னன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறவங்களுடைய பங்களிப்பு என்னன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். ஒரு மிஷனரி அனுப்பி வைக்கிறதுல உங்களுடைய பங்களிப்பு என்னன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்முடைய இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இந்தியாவில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் இல்லை. ஆலயம் கட்டுவதற்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காணிக்கைகள் பெட்டிகளை நாங்கள் கொடுக்குறோம். ஆலயம் கட்டுவதற்காக காணிக்கைகள் சேகரி. இன்னைக்கு ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணார், நான் உங்கள் உண்டியல் பெட்டியில் காணிக்கை சேமித்தது நிறைஞ்சு போச்சு, போடுறதுக்கு இடம் இல்லை, நீங்கள் வந்து எடுக்க முடியுமா? என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு ஆதிவாசி குழந்தை நீங்கள் படிக்க வைக்கலாம். ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபாய், முழுமையாக பொறுப்பெடுக்கிறதுக்கு 1200 ரூபாய். கிராமங்களில் ஆலயங்கள் கட்டி எழுப்புங்க. 7 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாயில் ஆலயங்கள் கட்டுறோம். பார்த்துக்குங்க என் அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிராத இடங்களிலே கிறிஸ்து இயேசு அன்றை கொடுத்து போன கடைசி கட்டளை, வானத்திலேயும் பூமியிலே எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பணிக்காக நம்முடைய பங்களிப்பு என்ன, நம்முடைய ஜபங்கள் என்ன, நம்முடைய தொடர்புகள் என்ன என்று சற்று யோசித்து பாருங்கள். அன்புக்குரியவருடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, NGPM, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 000 61767. அதோடு கூட சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், கனரா பேங்க், சென்னை சேலையூர் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90, IFSC கோட் CNRP 000 5652. எங்களுடைய தலைமை அலுவலகம் நம்ம 2 MGR தெரு, சென்னை 126. அன்புக்குரியவர்களே, என்னுடைய தொலைபேசி எண் 944737 7550 9043867550. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எங்களுடைய இந்திய நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதோடு, உயிர்த்தெழுந்த தேவனுக்கு என்று சொல்லி ஒரு கூட்ட மக்களை உருவாக்கும்படி ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அதற்கான அழைப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு புதிய சமுதாயத்தை ஆண்டவரே நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை பேர் சொல்லி நீர் தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஏனோ தானோ என்று சொல்லாதபடி, அக்கறை இல்லாமல் எங்களுடைய நாட்களை வீணாக்காதபடி, பிரயோஜனமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரு கூட நீர் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லூக்கா 15:10 எழுதியிருக்கிறபடி, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறவர்களாய் காணப்படும்படி இயேசுவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கொலோசையர் 3:2-13 வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக இருக்கிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், எல்லா விதமான வல்லமைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த வெற்றியை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் தேவனை நீர் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட நடத்த பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே.
உங்களுடைய பங்குகள் என்ன?